டிஓபி சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு ரகுமான் அவர்கள் வெஸ்டர்ன் மியூசிக்ல கலக்குவார்னு தெரியும். ஆனா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுவும் பாரதிராஜா மாரியான ஒரு இயக்குனர், ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் படம். இது எப்புட்றா ரகுமான் பண்ண போறாருன்னு உலகமே எதிர்பார்த்தப்போ அவர் கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட படம் தான் கிழக்கு சீமையிலே. அதுல இருக்கிற அத்தனை பாடல்களுமே, அதாவது 5 பாடலுமே வைரமுத்து அவர்கள் தான் எழுதினாரு. ஒண்ணும் சூப்பரா இருக்கும். அதுலயும் இந்த பாடல் கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி. இந்த பாட்டுடைய சிச்சுவேஷன் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பிறந்த வீட்டுல இருந்துட்டு ஒரு பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு இருக்கிற வழியை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் வைரமுத்து அவர்கள். அதுவும் இந்த வரி இனிஷியலா ஷூட்டிங் பிளான் பண்ணும்போது இந்த பாட்டு பிளான்லயே இல்லையாமா. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பாரதி ராஜா அவங்க படக்குழுவினர்லாம் போனதுக்கு அப்புறம் பாரதி ராஜாவுக்கு திடீர்னு தோணி இருக்கு, இந்த இடத்துல இப்ப வாக்கப்பட்டு இப்ப போகும்போது ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி இருக்கு. தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு உடனே வைரமுத்து அவர்களை போன் பண்ணி சென்னையில இருந்து வர வச்சிருக்காரு. அங்க வந்த வைரமுத்து அவர்கள் காலையில டிஃபன் சாப்பிட்டு ஹோட்டல்ல இருந்து மேல ரூமுக்கு போகும்போது எதிரில மேக்கப் போட்டு வந்த நெப்போலியன் அவர்களையும் விஜயகுமார் அவர்களையும் பார்த்திருக்காங்க. 2 பேரும் அந்த கேரக்டருக்கான மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. அப்படி அவர் பார்த்தோன்னையும் விஜயகுமாருடைய மீசையும் நெப்போலியன் அவர்களுடைய மீசையும் பார்த்தோன்னையும் வைரமுத்துக்கு இந்த வரி தோணுச்சான்.